உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். என்ன ஐசு, அதுக்குள்ள கோயில் போயிட்டு வந்துட்டியா? சொன்னேன்ல பையன் வந்தா போதும், ஆத்திர அவசரப்பட்டு வர வேண்டாம்னு சொன்னேன்ல. பூ வச்சியா? சக்தி தம்பி வந்துச்சு? ஆமாக்கா, சக்தி சார் வந்திருந்தாரு. 2 பேரும் தான் சாமி கும்பிட்டுட்டு புளியோதரை கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு நடந்து வந்தோம். அப்புறம் தான் அவர் பைக் வச்சதே மறந்துட்டேன்னு சொல்லி பைக் எடுக்க போயிருக்காரு. நான் வந்துட்டேன். பிள்ளைங்க முடிச்சாங்களாக்கா? ஐசு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ வேணா பாரு, நான் அதுக்கு தான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னையும் சத்தி தம்பி எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு. இன்னைக்கு உனக்கு கல்யாண நாள் போகட்டும், இன்னோடி உனக்கு பிடிச்ச பீடை தரத்திரம் எல்லாம் விலகி ஒதுங்கி ஓடட்டும். அடுத்த வருஷம் இதே கல்யாண நாள்ல நீ சத்தி தம்பி கூட பைக்ல ஒன்னா போகணும். எனக்கு அதான் ஆசை. ஆகும், நம்ம ஆசைப்படுறது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லுவாங்களே, என்ன போல் வாழ்க்கைன்னு. இப்போ எனக்கு கொஞ்ச நாளா மனசுல ஒன்ன பத்தினதான் ஓடிட்டு இருக்கு. எப்படியாவது 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிடணும்னு. என்னக்கா அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட்டேன் ஐசு. சாப்பிட்டு முடியவும் தாத்தா வந்தாரு, சாப்பாடு வச்சு கொடுத்தேன். இல்ல, ரொம்ப அழகா இருக்கு இன்னைக்கு. நீ இப்படியே இன்னைக்கு சந்தோஷமா இப்படியே இருக்கணும். இப்படி இருக்கத பார்க்கதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு அக்காவா வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு வெளிச்சம் வரும் ஐசு. என்னக்கா கல்யாணம் நல்லதுமா ஏதாவது நல்லபடியா வாழ்த்தணும்னு வாழ்த்துறீங்களா? என் வாழ்க்கையில வெளிச்சமா? ஒருக்க வெளிச்சம் வந்ததுக்கே என் வாழ்க்கை இருண்டு போய் கிடக்கு. இன்னும் மறுபடியும் முதர்ந்தேவா? வேண்டாக்கா, இப்படியே கடைசி வரை சந்தோஷமா இருந்துட்டு எனக்கு போதும். அக்கா, இன்னும் 2-3 நாள்ல பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் வருது. துணி எடுக்கணும்க்கா. சாயந்தரம் போகுமா? ரொம்ப பெருசாலாம் எடுக்க வேண்டாம், கொஞ்சம் விலைக்கு தக்கன கம்மியா நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்துட்டு வரணும். சாயந்தரம் போமாக்கா? என்ன ஒரு போனும் இல்ல, ஒரு தகவலும் இல்ல. நாளைக்கு என் பிள்ளைக்கு 5 வகை சாதம் செய்யணும். எனக்கு பைசா கொடுத்துட்டு போனோம்ல, மீதி எவ்வளவு காசு தரணும், எத்தனை மணிக்கு கொண்டு இறக்குவீங்க, என்னென்ன செய்வீங்கன்னு ஒரு இதுவும் சொல்லல. எதுனாலும் நாங்க வந்து கேட்கணுமாக்கும், காசையும் கொடுத்துக்கிட்டு வீட்டுல வேலையை போட்டுக்கிட்டு. என்னக்கா, உங்க வீட்டுல நிறைய விசேஷம். உங்க வீட்டு விசேஷமா? நம்ம வீட்டு விசேஷம் இல்ல. 5 வகை சாதமும் பண்ணி அதுக்கு சாதனம்லாம் வாங்க லிஸ்ட் போட்டு கொடுத்தாச்சு. இன்னைக்கு எல்லாம் வாங்கணும், நாளைக்கு வச்சு கொண்டு வரணும். 8 மணிக்கெல்லாம் உங்க வீட்டுல டான்னு எல்லா சாப்பாடும் இருக்குக்கா. அதானே பார்த்தேன். என்னடா எந்த தகவலும் இல்லையே, நம்ம கொடுத்த காசை செலவழிச்சிட்டாங்களா, மறந்துட்டாங்களோ என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். இங்க பாருமா, என் வீட்டுல நடக்க ஃபங்க்ஷன், என் பிள்ளைக்கு நடக்கிற விசேஷம். இது நல்லபடியா இருந்தேன்னா வளகாப்புக்கு உங்ககிட்டே கொடுப்பேன். என்ன கூடுதல் குறைவு எதுவும் இருக்கக்கூடாது. நல்ல சாப்பாடு நீட்டா இருக்கணும். யாரும் கூட கொஞ்சம் வைங்கன்னு சாப்பிட்டுட்டு போகணும். அந்த மாதிரி இருக்கணும். என்ன இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நல்லா செய்வீங்களோ என்னமோன்னு. ஏதோ இட்லி சாம்பார் நல்லா வைக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட கொடுத்தேன். அக்கா கவலையே படாதீங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. லிஸ்ட் போட்டு அக்கா சொன்ன நேரத்தே அனுப்பியாச்சு. நல்லா இருக்குக்கா, சாப்பாடு ருசியிலையும் தரத்துலையும் நல்லா இருக்கும். நீங்கள் இன்னும் வளகாப்புக்கு எங்கள்கிட்ட தான் கொடுப்பீங்கன்னு பாருங்களேன். எங்களுக்கு அது இல்லாமல் முத கிடைச்ச ஆர்டரு. நாங்கள் லாபம் கூட அவ்வளோ எதிர்பார்க்கல. சாப்பாடு உங்களுக்கு நல்லபடியாக திருப்தியாக இருக்கணும், அதை ஒன்று தான் யோசித்தோம். அக்கா 5 வகை சாதம் மட்டும் இல்லை, நீங்கள் 5 வகை சாதத்துக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும். கூடவே அரவணை பாயசம் செய்யலான்னு இருக்கோம். ஏன்னா வரவங்களுக்கு ஒரு இனிப்பு கொடுத்த மாதிரி இருக்குமா, அதுக்காக தான். அதுக்கு நீங்கள் எந்த காசும் கொடுக்க வேண்டாம், நாங்கள் எங்கள் கை காசை போட்டு செய்யலான்னு இருக்கோம். என்னமோ பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு. நாளைக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம். மீதி என்ன காசு எவ்வளவு என்னன்னு எல்லா பில்லு விவரம் எல்லாம் போட்டு நாளைக்கு கொண்டுட்டு வாங்க. என்ன அதில் 100-200 குறைச்சி தான் தருவேன். ஆமாம் ஐசு, நல்ல வேலை இந்த மொட்டை சேர்ந்து ஞாபகப்படுத்தினா, மறந்தே போனோம் பத்தியா. சும்மா நல்ல வேலை பண்ணாமல் இருந்தோன்னு ஐயா, நாளைக்கு ரோட்டில் நின்று ஆடுன்னு ஆடிப்படுவா. லேசுப்பட்டவன் நினச்சிக்கிட்டியவ. என்ன பண்ணலாம்? இன்னும் தான் ஜங்ஷனில் போய் எல்லாம் வாங்கணும், வாங்கிட்டு வரணும், வந்து ரெடி பண்ணணும், பாத்திரம் பண்ண கழுவி வைக்கணும். அதுக்கு என்னக்கா, காசு என்ன அப்படிதான் இருக்கு. இப்போ கடை மூடுற டைம் வந்துட்டுல, நம்ம பாட்டு 2 பேரும் போவோம். ஃப்ரீ பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி கொண்டு வந்துட்டா போச்சு. இவ்வளோ தானக்கா? ஐயோ என்ன ஐசு, நான் வடைக்கெல்லாம் ஊற போட்டேனே. உனக்கு நீ கல்யாண ஆள் எதுவும் வச்சு கொடுக்க வேண்டாம். சோறாக்கிட்டேன் நீ வர்றதுக்குள்ள. சாம்பார் இருக்குது காலையில் வச்சது, கோஸுக்கு வெட்டி வச்சுட்டேன் பொரியல் பண்ணலான்னு.
அப்ப வடை வம்பாலாம போகும். சரி போரு, சமையலை முடிச்சுக்கிட்டு போக மாதிரி பார்ப்போம். என்ன சத்தி தம்பிட்ட சொல்லிட்டியா? அந்த பாட்டிட்டையும் சொல்லிடு, எல்லாத்தையும் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட சொல்லலாம். என்ன ஷோ எதுக்குக்கா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கிடக்கிற வேலையில இது வேறையா? வடையெல்லாம் சுடணும்னு யார் சொன்னாங்க? போங்கக்கா நீங்க. இதுக்கு தான் நான் ஒன்றும் சொல்லாமல் இருந்தேன். சரி அப்போ எங்கள் வீட்டில் வச்சா சாப்பாடு சரியா? நீங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டில் தான் வந்து சாப்பிட்ணும். நான் அப்போனா வீட்டில் போய் கொஞ்சோண்டு பாயசம் வைக்கிறேன். சாப்பாடு கூட கொஞ்சம் பாயசம் வச்சா நல்லா இருக்கும்ல. வாங்கக்கா. சக்தி சாரை நான் ஃபோன் பண்ணி வேணா கூப்பிட்டுக்கிறேன். என்ன சாரா அப்படி பார்த்துட்டு இருக்க? என்னடி என்னாச்சு? அம்மா வச்ச கண் எடுக்காம பார்த்துட்டு இருக்க? சாரா குட்டி வாளு பழுப்புல எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்க என்ன? அம்மாவுக்கு இன்னைக்கு கல்யாண நாள். அதான் கோயில் போயிட்டு வந்தேன். இந்த புடவை உங்க அப்பா எடுத்து கொடுத்தது. அதான் உங்க அப்பா தான் பக்கத்துல இல்லை. அட்லீஸ்ட் இந்த புடவையாவது கட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரட்டுமே என்ன போயிட்டு வந்தேன். உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேனா 2 பேரும் தூங்கிட்டு இருந்தீங்க. சரி இன்னும் உங்களை குளிப்பாட்டி எடுத்து கூட்டிட்டு போறதுக்குள்ள டைம் ஆயிடும். கோயிலை பூட்டிட்டு போயிடுவாங்க. அதான் அம்மா போயிட்டு வந்துட்டேன். சாயந்தரம் கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன் செல்ல குட்டி. சொல்லவே உனக்கு வரல, அதுக்குள்ள அது என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரி கேக்குறல்ல, அதுக்காக சொல்லி தானே ஆகணும். அதுவும் பெரிய மனுஷி கேட்குற, சொல்லலைன்னா எப்படி? உங்க அப்பாவுக்கும் எனக்கும் இன்னைக்கு கல்யாணம் ஆன நாளுமா. உங்க அப்பா அம்மா காலத்துல தாலி கட்டி 3 முடிச்சு போட்ட நாள் இன்னைக்கு. என்னம்மா என்ன? அப்பா இப்ப வரும். அப்பா அம்மா நீ சரண் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் சரியா? இன்னைக்கு உங்க வீட்டுல தான் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போறோம். அப்பா இப்ப வருவாரு. அப்பா சாரு குட்டிமா போலாமே. இப்போ வெயிலா இருக்கு, வெயில் கொஞ்சம் போகட்டும், அப்புறம் அப்பா கூட்டிட்டு போவேன். என்னக்கா திடீர்னு சாப்பிட கூப்பிட்டுருக்கீங்க? கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஐஷுக்கு பிறந்த நாள்னு நினைக்கிறேன். ஐஷு இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா? உண்மையே சொல்லுங்க அக்கா. நீங்களாவது சொல்லுங்களாக்கா, ஒரு கேக்காவது வாங்கி கட் பண்ணலாமே. ஒன்னும் இல்ல, சும்மா சாப்பிட வேணாம். ஆமா தம்பி, இன்னைக்கு ஐஸுக்கு பிறந்த நாளே தான். நான் கூட சொன்னேன் நம்ம சத்தி தம்பி தானே சொல்லுவேன்னு. ஐஸ் தான் வேண்டவே வேண்டாம், நான் என்ன சின்ன குழந்தையா, சும்மா இருங்கக்கா அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு தான் ஐஸுக்கு பிறந்த நாள். அதான் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். கேட்கலாம் வேண்டாம் தம்பி, பாயசம் பண்ணிருக்கா, அதை குடிச்சு நம்ம பிறந்த நாள் கொண்டாடலாம். அட என்னக்கா, நான் நினைச்சேன் அதான் ஏதோ பிறந்த நாளா இருக்கும்னு நினைச்சேன். சொல்ல வேண்டாமா இதெல்லாம்? நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு அன்னைக்கு பிறந்தநாள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடல? அதெல்லாம் முடியாது. ஐஷுக்கு பிறந்தநாள் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் சாயந்தரம். என்ன ஐசு? ஐயோ வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம் சார். எனக்கு பிறந்தநாள்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா இருங்கக்கா. சும்மா இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும் போல இருந்துச்சு, அவ்வளோதான். பிறந்தநாள்லாம் எனக்கு இல்லை. இருக்கட்டும் ஐசு, சச்சி தம்பி தானே, அவர்கிட்ட சொன்னாலும் ஒன்றும் இல்லை. ஐசு கொஞ்சம் வாயேன், இந்த வடைக்கு உரப்பட்டேன்னு சொன்னேன்ல. ஐசு சொல்லியும் தப்பா எடுத்துக்காதம்மா. இப்போ சாப்பாடு எடுத்துட்டு பற்றி அப்போதான் வீட்டுக்காரர் சொன்னார், தூரத்து சொந்தத்தில் யாரோ இறந்து போனாங்களாம், போயே ஆகணும் கிளம்புன்ட்டாரு. 1/2 மணிக்குள்ள போயே ஆகணும். பஸ் இருக்குல்ல 2 மணி பஸ்ஸு, அதில் போனாலும் சரியாக இருக்கும். நான் இப்போ போனாலும் எப்படியும் போயிட்டு வர 6 மணி ஆயிரும். 6:30 கூட ஆகலாம். சாயந்தரமாக நான் வந்துடுவேன். அங்கே எப்படி மளிகை சாதனம் எடுக்கிறதுக்கு? திடீர்னு அந்த பொம்பளை சாவா? ஐயோ என்னக்கா சொல்கிறீங்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்துகிட்டு வந்துடலாம்ல பார்த்தேன். எப்படிக்கா நான் மட்டும் போகிறதுக்கு?
குழந்தைங்களையாவது சக்தி சார் வீட்டில் விட்டுறலாம், அவ்வளோத்தையும் நான் தூக்கிட்டு வரணுமாக்கா? ஐசு சத்தி தம்பிட்டு அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அவர் வருவார் கூட, நீ அவர் கூட போயிட்டு வந்துரு. பிள்ளைல நீ சொன்ன மாதிரி பாட்டிகிட்ட விட்டுட்டு போ, அவர் பார்த்துக்கிடுவாரு. நிறைய சாதனை இருக்கனால உனக்கு கொண்டுட்டு வர முடியாது பத்தியா, அதான் சொல்லுவேன். என்னது சக்தி சார் கூடயா? இல்லைக்கா, இல்லை வேணாம், ஒன்றும் பரவாயில்ல. நான் பிள்ளைங்களை பாட்டிகிட்ட விட்டுட்டு அப்படி ஃப்ரீ பஸ் ஏறி அங்கே போய் அங்கெல்லாம் போட்டு தானே வச்சுருப்பாங்க, அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் இங்கே வந்துருக்கேன்க்கா. எதுக்கு அவருக்கு சிரமம்? வேண்டாம். அட என்ன ஐசு, இதுல என்ன இருக்கு? நீ அங்க போயிட்டு ஆட்டோல அங்கிருந்து ஒத்தையில வர்றதுக்காக்கும் யார நம்பதுக்கு? ஒன்னு நான் ஒத்தையில எங்கேயுமே விட மாட்டேன். 2 மட்டும் பார்த்துட்டேன். எப்பா, எனக்கு உன்னை ஒத்தையில விடுறதுக்கே ஒரு மாதிரி சங்கடமா தான் இருக்கு. அதெல்லாம் உன்னை ஒத்தையில விட மாட்டேன் பாரு. நான் இறந்த வீட்டுக்கு போகாட்டாலும் என் வீட்டுக்காரர் திட்டுவாரு, அதான் பாக்குறேன். என்ன ஐசு செய்ய? நீ ஆனா ஒத்தையில போக கூடாது. இல்லக்கா பரவாயில்ல, பகலைக்கு தானே, நான் போயிட்டு வந்துருக்கேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இல்லை ஆட்டோக்காரனே, அண்ணன்ட்டு சொல்லுங்களேன், அந்த அண்ணன் கூட்டு போயிட்டு வந்துருவார்ல. இல்ல ஐசா, அவர் இருந்தாலும் அவரே எடுத்துட்டு வந்து வராரு, நம்ம எதுக்கு போனோம்? அவரு நேத்தே கல்யாணம் எடுக்கிறது போயிட்டேன்னாரு. ஆமா அதானே, இல்லட்டா என்ன நமக்கு அவரே கொண்டு வந்து இறக்கிடுவாரு. வேற வேற வழி இல்லம்மா, எனக்கு இறந்துட்டுக்கு போய் தான் ஆகணும், இல்லாட்டா அவர்கிட்ட நிற்க முடியாது. எனக்கு ஏற்கனவே வீட்டில் ஒரே சண்டை, வீட்டை கவனிக்க மாட்டேக்க, கடையில போய் கிடக்க அப்படின்ட்டு. இதில் இந்த பிரச்சனையோட நம்ம வழியை இழுக்கணுமா சொல்லு? நல்ல நிலமையில வரும்போது 4 தடுப்பு சுவர் வரதான் செய்யும், அதை தட்டி விட்டுட்டு நம்ம மேலே வந்து ஆகணும். இந்த பாரேசு, நீ ஒன்றும் சத்தி தம்பி கூட பைக்லாம் இருந்து போக வேண்டாம். சத்தி தம்பி பைக்கில் வரட்டு, நீ இங்கேருந்து சொன்ன மாதிரி இப்படி பஸ்ஸில் ஏறிப்போ. அங்கே ஆட்டோ இருக்குமா, ஆட்டோ பிடிச்சி கொடுக்கும், இந்த பொருள் எல்லாம் ஏற்றி ஆட்டோக்குள்ள வச்சு கொடுக்கும். அப்புறம் அவர் பைக்கில் வந்துடட்டும், நீ வந்துரு, அவ்வளோ தானே. இல்லைக்கா வேண்டாம். அன்னைக்கு ஒருத்தன் கடையில் வந்து இப்போ இது பண்ணான்ல கலாட்டா, அவனே என்னையும் சக்தி சாரையும் சேர்த்து வச்சான், ஒரு மாதிரியாக பேசினான். எனக்கு அன்னையிலேருந்தே மனசே சரியில்லை. இதில் இப்போ போனால் அவ்வளோதான், ஊர் வாயை மூட முடியாதுக்கா. வேண்டாம்க்கா, நான் வேணா பாட்டி ஆட்டோவில் இங்கிறதே போயிருந்தேன். பாட்டியை குழந்தைய வச்சுப்பாங்க, எனக்கு ஒரு துணை மாதிரி ஆச்சா. அங்கே போய் எல்லா பொருளையும் எடுத்து போட்டுட்டு ரிட்டன் அதே ஆட்டோவில் வந்துருங்கண்ணே. யாரு பாட்டிய? பாட்டி 2 குழந்தைய வச்சு ஆட்டோலையும் கூட்டிட்டு போற என்ன ஐசு? அதை நடக்க முடியாம கண்ணு பத்தாம தெரியுது, அதை கூட்டிட்டு போறேனே. அதை கூட்டிட்டு போனா அதை பாப்பையா, இல்ல பிள்ளைய பாப்பையா, இல்ல பொருளை வாங்குவியா? போ ஐசு, நீ வேற. சும்மா போயிட்டு வா, யார் என்னத்தையும் பேசிட்டு போகட்டும், நம்ம மனசுக்கு தெரியாது நம்ம எப்படின்ட்டு. ஊரு பேர்லாம் நம்ம பார்த்தோன்னு வையன், வாழவே முடியாது, பொழைக்கவே முடியாது. நான் சொல்லதை கேளு, எவனும் எவ்வளவு எதையும் பேசிட்டு போகட்டும். நீ சத்தி தம்பி கூட போ, நான் ஏற்கனவே சத்தி தம்பிட்ட பேசியாச்சு, போயிட்டு வா. அட தயங்கிக்கிட்டே இருக்காத, இப்ப எங்க போற நீ? ஹோட்டலுக்கும் துணிமணி வாங்கி கொடுத்துமா போற? நம்ம கடைக்கு தேவையான பொருள் வாங்க போறோம்மா. ஒன்னா பைக்லயே போற? இல்ல, அவர் பைக்ல வர போறாரு, நீ ஆட்டோல போற, வாங்கிட்டு வர போற. இதுக்கு எதுக்கு தயக்கம் இவ்வளோ? போ ஐசு, நான் சொல்லுவேன்ல, போ, போயிட்டு வா. அப்பா ஐசா பேசி சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுப்பா. ஒரு விதத்துல சம்மதிக்கா, ஆனா போய் சொல்ல வேண்டியதா இருக்கு. சே, 2 வச்சா ஒரே இதுல பைக்கில் அனுப்பலன்னா ஆட்டோலயே தனித்தனியா போக மாட்டேன் நிக்கிறா, பைக்கில் எப்படி அனுப்ப? சரி, இப்போதைக்கு இப்படி போகட்டும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல எல்லாம் மாறும். சத்தி தம்பி, தம்பி கொஞ்சம் வாங்கலாம். ஐயோ, இவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. என்னக்கா இன்னைக்கு என்னவோ தெரியல, ஒரு வித்தியாசமா இருக்கு இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க. என்ன சொல்லுங்க? என்ன வித்தியாசம் தம்பி? ஒரு வித்தியாசமும் இல்ல. ஐசு உங்களை வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா, சரி அதுக்கு என்ன, நம்ம தம்பி தானே கூப்பிடுவோமே, பிறந்த நாள்ல அதனால சும்மா கூப்பிட்டா நீங்க வந்துருவீங்களா? பிறந்த நாள்னால கூப்பிட்டு சாப்பாடு உங்களுக்கு அவ கையால கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா, அதுக்குதான் உங்களை வர வச்சது. அப்புறம் தம்பி ஒரு உதவி, ஐச சாப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு இறந்த விடாதமா போறேன், வர கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஐசா கொஞ்சம் மளிகை கடை வர கூட்டிட்டு போறீங்களா? நம்ம ஜங்ஷன்ல இருக்க மளிகை கடை, நாங்க எப்போ வாங்குவோம்ல, அந்த கண்ணன் கடை, அங்கதான். அங்க யாருக்குமே லிஸ்ட்லாம் போட்டு கொடுத்துட்டோம், அவர் கெட்டி வச்சிருப்பாரு. இங்க கொஞ்சம் நாளைக்கு 5 சாதம் கேட்டிருந்தாங்க, அதுக்குள்ள லிஸ்ட் தான், இப்போ எல்லாம் அனுப்பி கொடுத்துட்டா அவர் போட்டு வச்சிருப்பாரு. ஒத்தையில அவளை எனக்கு அனுப்ப ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம ஒரு பயில பத்தி உங்களுக்கு தெரியுமே, என்ன நம்ம இருக்கையிலேயே 1000 விஷயம் அவளை பத்தி பேசுவானுங்க. ஒத்தையில அனுப்புனா எப்படி? அதான் மனசுக்கு ஒரு சங்கடமா இருக்கு. வேற யாரை நம்பி நம்ம சொல்ல முடியும்?
அதான் நீங்க கொஞ்சம் கூட்டிட்டு போனீங்கன்னா நீங்க உங்க பைக்ல போனா போதும், அவ ஆட்டோல வருவா. அங்க கூட மாட கொஞ்சம் கெட்டி எடுத்து ஆட்டோல வச்சு கொடுத்தா போதும். பலசரக்கு கடையா? எதுக்குக்கா ஐஸ் வீணா அலைஞ்சுக்கிட்டு? நான் வேணா போய் வாங்கிட்டு வரேனே. அதான் லிஸ்ட் கொடுத்துட்டீங்கல்ல, காசு எவ்வளோன்னு சொல்லுங்க, கொடுத்து வாங்கிட்டு வரேன். இதுக்கு போய் அவங்க எதுக்கு அலையணும்? சாரா குட்டி சரண் வேற இருக்காங்க. ஐயோ, அம்மா அரும்பாடுபட்டு ரெண்டத்தையும் சேர்க்கலான்னு பார்த்தா இவர் கதையே கடுத்துருவார் போல இருக்கேன். சிச்சோ, என்னத்தையா சொல்லணுமே, சொல்லி என்னத்தையா சொல்லி அனுப்பி வைக்கணுமே, என்னத்தை சொல்ல? என்னக்கா சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வரட்டுமா? பைக் எடுத்தா அந்த 1/2 மணிக்கூர் தான், போறது வாங்கிட்டு வர வேண்டியதுதான், அவ்வளவுதான். இல்ல தம்பி, ஐஸு வந்தாதான் சரியா இருக்கும். உளுந்து உளுந்து நீங்க போனா எதையாவது உளுந்த கொடுத்து விட்டுருவான். பொங்கவும் செய்யாது, வைக்கவும் செய்யாது. ஐஸ்னா பார்த்து வாங்குவல்ல. அப்புறம் நம்ம மொட்டை கிளவி வீடு இருக்குல்ல, அங்கதான் நாளைக்கு ஃபங்க்ஷனு. அவளை பத்தி உங்களுக்கே தெரியும். பருப்பு இப்படி போட்டியா, அப்படி போட்டியா, இப்படி போட்டியான்னு கேட்பா. எல்லாம் நயம் பருப்பு நல்ல அரிசியா தான் வாங்கணும். ஐஸ் வந்தா பார்த்து வாங்குவா. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல தம்பி, அதுக்குதான். அப்படியா? ஆமா, இது வேற இருக்குல்ல. சரிங்கக்கா, அப்ப ஐஸை வர சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன். அப்பாடா, சரிங்க தம்பி, அப்ப இங்க பைக் எடுங்க, இந்த ஐஸ் அனுப்பி வைக்கேன். அண்ணே, நம்ம கண்ணன் கடை இருக்கு பார்த்தீங்களா ஜங்ஷன்ல, அங்க கூட்டிட்டு வந்துருங்க. நான் முன்னாடி பைக்ல போறேன், பின்னாடி வாங்க. இப்ப ஃப்ரீ பஸ் இருக்குது, நான் அழகா அதுல போயிருப்பேன். அங்க இருந்து கூட ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்திருக்கலாம். எங்க சொன்னா கேக்குறீங்க? பஸ்ல போறது டைம் ஆகும்ல, பிள்ளைங்க இருக்காங்க. ஒண்ணு இல்லை ஐசு, இதுலயே போ. அண்ணன் என்ன ஆயிரக்கணக்கிலே கட்டுற போறாரு என்னண்ணே? தம்பி முன்னக்கூட்டியே சொல்லியிருக்கேன், பிறகு கூட்டிட்டு போய் காசு இம்பிட்டு வாங்கிட்டீங்க அம்பிட்டு வாங்கிட்டேன்னு சொல்லக்கூடாது. இங்க இருந்து ஜங்ஷனுக்கு பொதுவா போக 400 ரூபா தான், நான் 350 ரூபா தான் வாங்குவேன். 1/2 மணிக்கூர் மேல ஆச்சுன்னா 50 ரூபா வெயிட்டிங் சார்ஜ், பாத்துக்கிடுங்க. அண்ணே, ஐஸ்வர்யாவை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வரணும். நானும் இந்த பின்னாடி தான் வரேன், அங்க கொஞ்சம் பொருள் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு வரணும்னே, அவ்வளவுதான் வேலை. சரிங்க தம்பி, அதுக்கு என்ன, தாராளமா கொண்டு பத்திரமா விட்டுட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்துருவோம். சொன்னா கேட்கவே மாட்டேக்காரு. பஸ்லயே போயிருக்கலாம். தேவையில்லாத செலவு. 500 ரூபா எதுக்கு கொடுக்கணும்? அங்கேருந்து இங்கே வரதுக்கே 350 ரூபா தான். தேவையில்லாம 150 ரூபா இப்போ கொடுக்கணுமா? இந்த அக்காவும் சொன்னால் கேட்க மாட்டேக்காங்க. ஒத்தையில் போயிட்டு வரேன்னா ஷோ, நம்ம சொல்கிறது மொத்தத்தில் யாருமே கேட்குறதா இல்லை. அண்ணே, நீங்க இன்னும் ஆட்டோ ஓட்டாம இருந்தீங்கன்னு வைங்களேன், என் பொண்ணே உங்களை தள்ளிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிருவா. அதனால கிளம்பிருங்க. லட்சுமி கதை அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே நீங்க எப்பவும் போல வாங்குவீங்களா அரிசி உளுந்தெல்லாம், அதெல்லாம் இதெல்லாம் பேக் பண்ணி தான் வச்சிருக்கேன். காசு தான் கொடுக்கணும். அப்ப இப்ப ஏதோ வாங்கணும்னு சொல்லி உங்க போன்ல சொன்னாங்களே, என்ன வேணும்? அது இருக்கட்டும்னே, அதுக்குள்ளே காசை கொடுத்துருக்கேன். இந்த பில்லை தனியாக போட்டு கொடுங்க. ஒரு 5 கிலோ பச்சரிசி, 5 கிலோ புழுங்கல் அரிசி, அப்புறம் ஒரு 1/4 கிலோ உளுந்து, ஒரு பேக்கெட் 100 கிராம் கடுகு, ஜீரகம், மல்லி, வேற காஞ்ச வத்தல் ஒரு பேக்கெட் 100 கிராம். அது 100 கிராம் வேண்டாம், 1/4 கிலோ போடுங்க. எண்ணெய், நல்லெண்ணெய், நல்ல செக்கு நல்லெண்ணெய் 1 லிட்டர் இருந்தால் கொடுங்க. இல்லை வேணாம், 2 லிட்டரு செக்கு நல்லெண்ணெய், 1 லிட்டர் தேங்காய் கொடுங்க. அப்புறம் அப்புறம் மஞ்சத்தூள் 100 கிராம் இருந்தால் கொடுங்க. வேறு வத்தல் பொடி இருந்தாலும் 100 கிராம் கொடுங்க. இப்போதைக்கு இது போதும். வேறு நயம் சிறுபருப்பு, நல்ல நயம் பருப்பாக இருக்கணுண்ணே. ரேட்டு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அது ஒரு 3 கிலோ கொடுங்க. வேறு தயிர்லாம் இருக்கானே? தயிர் இருந்தால் ஒரு 2 லிட்டர் தயிர் கொடுங்க. 2 லிட்டர் தயிர், ஒரு 2 லிட்டர் பால். உப்பு பாக்கெட் ஒரு பாக்கெட் கொடுங்க. வேறு கொஞ்சம் காய்கறி தான் வாங்கணும், அதை அங்கே வாங்கிக்கிறேன். இப்போதைக்கு இது போதுன்னு நினைக்கிறேன். காயப்பொடி ஒரு 100 கிராம் இருந்தால் கொடுங்க. என்ன ஐஸ்வர்யா, எல்லாம் வாங்கியாச்சா? என்ன தம்பி, நீங்களா நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, இந்த பக்கம்லாம் வரதே இல்ல. முன்னாடி அன்பு இருக்கும்போது எல்லாம் கிலோ கணக்கில் வாங்கி வைப்போம், வருவேன். இப்போ பாட்டியம்மா தானே, அப்பப்போ எது தேவையோ பக்கத்தில் கடையில் வாங்கிக்கிறது, அதான் வருது இல்லை. அண்ணே, எனக்கு பதிலாக நீ இவங்க வருவாங்க, அடிக்கடி வருவாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, நம்ம சொந்தக்காரங்க. இவங்க என்ன பொருள் கேட்டாலும் நல்ல குவாலிட்டியாக நல்ல பொருளாக விலையை குறைச்சி கொடுங்க, பார்த்துக்கோங்க. அவங்க பேர் ஐஸ்வர்யா. ஓ சரி சரி சரி, தம்பிக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொன்னா லோடாட்டில் போட்டு கொடுத்து விட்டுப்பேனம்மா. இனத்துக்கு முடித்து அலைஞ்சிங்க. நான் சொன்னேன்ல அண்ணே, லட்சுமி அக்கிட்ட சொன்னேன், அக்கா அவங்க கொண்டு போடுவாங்கன்னா இல்லை நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சுட்டாங்க. அண்ணே,
நல்ல பொருளா நல்ல பார்த்து எடுத்து கொடுங்க. எல்லாம் நமக்கு வேண்டப்பட்ட ஆளு, நம்ம ஆளு தான். சரியானே? தம்பி, நம்ம கடையை பத்தி தெரிஞ்சு நீங்களே எப்படி சொல்லாமா? நம்ம கடையை பொறுத்தவரை பொருள் எல்லாமே தரமா தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு விலை, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு விலை எல்லாம் கிடையாது. இருந்தாலும் நீங்க சொல்லிட்டீங்க, விலையை குறைச்சு பார்த்து எடுத்தேன்னா போட்டு கொடுக்கேன். என்ன தம்பி, இது யாரும் உங்க சொந்தக்காரங்களா? ஆமாண்ணே, சொந்தக்காரங்க தான். அதுக்கும் மேல ஒரு படி. சரிங்க, நீங்க இதெல்லாம் பேக் பண்ணி வைங்க. நான் பக்கத்துல காய்கறி கடை இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் பொருள் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வரட்டுமா? ஒத்தையில தூக்கிட்டு வரணுமே. இல்ல, ரொம்ப பெரிய சாதனம்லாம் இல்ல. கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டமாக வாங்கணும். அதுதான் நான் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். அவளே தலை வலிக்குது, காய்ச்சல் அடிக்குது, என்னலாமோ பண்ணுது. இவளை போய் நான் எதுக்கு பார்க்கணும்? அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆகிட்டுனா எதுக்கு அவளை என் கண்ணில் காமிச்ச கடவுளே? நான் பாட்டு என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு இருந்தேன். இல்லை, இவளை பற்றி எதுக்கு என்னை யோசிக்க வச்ச? இவளை என் கண்ணில் நீ காமிச்சதே தப்பு. ஷோ, நல்லா காய்ச்சல் அடிக்குதே, கண்ணெல்லாம் இரண்டு இருக்கு. இப்போதைக்கு மெடிக்கல் ஒரு மாத்திரை வாங்கி போடுவோம். சரியாகலைன்னா சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் போகலாம். வா, முடியல. நல்ல வேலை பக்கத்துலேயே மெடிக்கல் ஷாப் இருக்கு. அப்பா, இன்னும் அங்கேயும் அலைன்மெண்ட் பார்த்தேன். கூட 2-3 டேப்லெட் கூட வாங்கிட்டு போகலாம். இன்னும் முடியலன்னா அப்படி மெடிக்கல் ஷாப் தேடி அலைய வேண்டாம்ல. எந்த நேரமும் இவன் கூட சுத்திக்கிட்டே தான் இருப்பா போல இருக்கேன். கல்யாண புதுசுல வெளியே வான்னு கூப்பிட்டா அத்தை அப்படி சொல்லுவா, மாமா இப்படி பேசுவாரு அப்படின்னு ரூமுக்குள்ளே கிடப்பா. இன்னைக்கு இவன் ரொம்ப முக்கியமாயிட்டான். காலையில என்னடனா கோயில்ல, இப்போ என்னடனா மார்க்கெட்லையா? இருடி, உனக்கு இருக்கு. ஆட்டமா போடுற ஆட்டம். ஆடினவங்க ஒரு நாள் அடங்கி ஆகணும்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. உனக்கு எவ்வளவு ஆடணுமோ ஆடு. உனக்கு வைக்கிறேன் பாரு ஒரு ட்விஸ்ட். என் பிள்ளை இருக்கிற இடம் தெரியறவ தான் உன்னை விட்டு வச்சிருப்பேன். என் பிள்ளை இருக்கிற இடம் தெரியட்டும், அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு. ஐஸ்வர்யா, கருவேப்பிலையும் கொத்தமல்லியுமா வாங்க போனேன். ஏன்ட்ட சொல்லி தான் நானே வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. மெனக்கெட்டு எதுக்கு அலையணும்? இல்ல, இருக்கட்டுங்க. பாவம், உங்க வேலையும் போட்டுட்டு என் கூட வந்திருக்கீங்க. இதுல அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு எப்படி சொல்றதுக்கு? இருக்கட்டும், இவ்வளவு தானே, இதெல்லாம் ஒரு வெயிட்டாங்க. இங்க பாருங்க, அந்த ஆட்டோக்காரர் 400 ரூபா தான் கேட்டாரு. இல்ல 350 ரூபா தான் கேட்டாரு. வெயிட்டிங் சார்ஜ் அரை மணிக்கு மேல ஆனாதான் 50 ரூபா கூட கேட்டாரு. அரை மணிக்கு ஒன்றும் ஆகல. நம்ம 1:40க்கு இங்க வந்தோம்னு நினைக்கிறேன். இப்ப மணி சரியா 2, அரை மணிக்கு ஆகல. அதனால நீங்க 350 ரூபா கொடுத்தா போதும். எதுக்கு வீணா 150 ரூபா அவருக்கு கொடுக்கணும்? இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு? கூட குறைய கொடுத்தாதான் நாளைக்கு ஒரு எமர்ஜென்சி கூப்பிட்டா கூட வருவாரு. 2 குழந்தை வச்சிருக்கோம். நாளைக்கு ஒரு திடீர்னு எமர்ஜென்சி கூப்பிட்டா வர வேண்டாமா? ஆட்டோல தானே போறேன். நீங்க எதுக்கு பைக்ல வீணா சுமந்துட்டு வரணும்? கொடுங்க, நானே எல்லாம் எடுத்துட்டு போறேன். இருக்கட்டும் ஐஸ்வர்யா, இதையும் வச்சேன்னு வையேன், நீ உட்காரதுக்கே இடம் இருக்காது, கால் வைக்கவே இடம் இல்லை. அதில் ஆல்ரெடி ஃபுல்லு. இதில் இடம் இருக்குல்ல, நான் கொண்டுட்டு வரேன், நீ போ. ஐஸ்வர்யா, அந்த ஒரு கடை தெரியுதே, அங்கே டீயும் சூப்பராக இருக்கும், காஃபியும் செம்மையாக இருக்கும். வடை எப்பவும் சூடாக போட்டே இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு காஃபி வடை சாப்பிட்டுட்டு போகலாமா? பானிபூரியா வேணும் பிள்ளைக்கு? சரி அம்மா, நீ நான் எல்லாரும் போய் டீ குடிச்சிட்டு பானிபூரி சாப்பிட்டு போலாமா? இல்லங்க, அதெல்லாம் வேண்டாம். அடி வாங்குவேன். சும்மா பைக்ல வெளியே சுத்தி சுத்தி உனக்கு பானிபூரி கேக்குது இல்ல? நீங்க தான் அவளுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. வீட்டுல இப்ப சாப்பாடு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேக்கா. பானிபூரி வேணும், பைக்ல போகணும் அப்பா கூடன்னு சொல்லிட்டு இருக்கா. சின்ன குழந்தை இல்ல, அப்படிதான் இருக்கும். என்னம்மா? நீயும் அப்பாவுமா தாராளமா போங்க. நான் கிளம்புறேன்ப்பா. நான் போறேங்க, நீங்க போயிட்டு வாங்க. போலடி தங்கம், அப்பாவுக்கு வேற என்ன வேலை பிள்ளைய கூட்டிட்டு போகாம? போலாமா? எனக்கு தலைவலி போய் நெஞ்சு வலியே வந்து போய் சேர்ந்துருவோம் போல இருக்கு. இதெல்லாம் என்ன கூத்து நடக்குது? ஏன் பிள்ளை கண்ணவன் அப்பான்னு கூப்பிடுறதா? அதுக்கு அவளும் அப்பா கூட வான்னு சொல்லிட்டு போறா. ஐயோ கடவுளே. ஏய், இந்த ஆட்டம்னா இன்னும் 2-3 நாளைக்கு தான். என் பிள்ளைக்கு பிறநாள் வரும்ல, அன்னைக்கு இருக்கு. இந்த ஊரடி உனக்கு கேவலப்படுத்தல, அப்புறம் பாத்துக்கோ. இந்த சரவணன் யாருன்னு உனக்கு தெரியும்.